எல்லாருக்கும் வணக்கம். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட டிஎன்ஏவை வச்சு உங்களோட பர்சனல் டேட்டாவை ஹேக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இது கேக்குறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். இப்போ வளர டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி த்ரெட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்படி சைபர் செக்யூரிட்டிக்கும் ஜெனடிக்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு பயங்கரமான இன்டராக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Ancestry.com இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு கோடிக்கணக்கான மக்கள் அவங்களோட டிஎன்ஏவை அனுப்பிச்சு அவங்களோட ஹெரிட்டேஜ், ஹெல்த் ரிஸ்க், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பெனிஃபிட் தானே யோசிக்கலாம். ஆனா நீங்க அனுப்பிச்ச அந்த டிஎன்ஏ டேட்டா எங்க போகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஜெனடிக் டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்படி ஸ்டோர் ஆகுறது மூலியமா ஹேக்கர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டா தெரியும். உங்க கிரெடிட் கார்டு நம்பர் மாதிரி தான் உங்க டிஎன்ஏவும் சேஞ்ச் பண்ண முடியாத ஒண்ணு. இந்த மாதிரி சர்வர்ல உங்களோட டேட்டா போய் ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வல்னரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோவை 3 பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் குள்ள போலாம். ஜெனடிக் டேட்டால ஏற்படக்கூடிய சைபர் த்ரெட்ஸ் நிஜமாவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி ஜெனடிக் டேட்டாவை குறிவைக்க நிறைய காரணங்கள் இருக்கு. பிளாக்மெயில் பண்ண, ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, ஈவன் பயோடெரரிசம், அதாவது டிசீசஸ், வைரஸ் மூலியமா அட்டாக் பண்றதுக்கும் ஹேக் பண்ணுவாங்க. இத சொல்றப்போ உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கும். அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி 2020ல டிஎன்ஏ டெஸ்டிங் கம்பெனியை ஹேக் பண்ணிருக்காங்க. அதுல மில்லியன் கணக்கான ஜெனடிக் டேட்டா லீக் ஆயிருக்கு. இது ஒன்னும் ஐடென்டிட்டி த்ரெட் மாதிரி இல்ல. உங்களோட ஜெனடிக் டேட்டாவையே மாத்தி உங்களுக்கு வேற மாதிரி ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா என்ன ஆகும்? இது உயிர் ரிலேட்டடான பயங்கரமான விஷயம்னு சொல்லலாம். எப்படி டிஎன்ஏ ஹேக் பண்ணப்படுது? ஃபர்ஸ்ட், ஹேக்கர் அவனோட டார்கெட்டான ஜெனடிக் டெஸ்டிங் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் லேப்ஸ்ல ஸ்டோர் ஆகியிருக்க டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணுவான். அடுத்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆகியிருக்க டேட்டா பேஸ்ல ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிப்பான். அதாவது நம்ம வீட்ல 2 வாசல் இருந்துச்சுன்னா அதுல ஒரு கதவை மட்டும் பூட்டாம இருந்தா என்ன ஆகும்? திருடனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகும்ல. அதே மாதிரிதான் இதுவும். அப்படி கண்டுபிடிச்சக்கு அப்புறம் கதவை திறந்த திருடன் என்ன பண்ணுவான்? உள்நுழைவான். அதே மாதிரிதான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபிஷிங், மால்வேர், ப்ரூட் ஃபோர்ஸ்னு பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜெனடிக் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுவான். ஒன்னு அப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஜெனடிக் டேட்டா டிரான்ஸ்பர் ஆகுறப்போ மேன் இன் தி மிடில் அட்டாக்னு ஒரு சைபர் அட்டாக் டெக்னிக் இருக்கு. அதை பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவான். அடுத்து டேட்டாவை திருடுனதுக்கு அப்புறம் காசுக்காக அதை டார்க் வெப்ல போட்டு செல் பண்ணுவான், இல்லாட்டி மாடிஃபை பண்ணுவான். டார்க் வெப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம ஜெனடிக் டேட்டா ஹேக் பண்ணப்படுது. ரெண்டாவது, ஃபியூச்சர் ஆஃப் ஜெனடிக் ஹேக்கிங். ரியலான ஆபத்தே ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஏன்னா ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிஸ் லைக் கிறிஸ்பர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசமோட டிஎன்ஏல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்பதான் இந்த ஹேக்கிங் வேலை உள்ள நடக்குது. எப்படின்னா அதுல ஹேக்கர் சில ஜீன் மாடிஃபிகேஷனை பண்றாங்க. அது மூலியமா தேவையான ஜீன்ஸையும் டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆச்சுன்னா ஒரு டோட்டல் ஜீன் ஸ்ட்ரக்சரே மாறிடும். இந்த மாதிரி 2018ல ஒரு சைனா சயின்டிஸ்ட் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்த பண்ணிருக்காரு. என்னன்னா ஹியூமன் எம்பிரியோ இருக்குல்ல, அதாவது மனித கரு, அதோட ஜீன்ஸை எடிட் பண்ணி மாடிஃபைட் பேபிஸா கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிக்கப்பட்டிருந்தாலும் இது மூலமா இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிஸ் தப்பான கைக்கு போனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். மூணாவது, ஹெல்த் கேர் செக்டர் அட் ரிஸ்க். இது பிரைவேட் கம்பெனிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல தான் அதிகமான ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். பர்சனலைஸ்டு மெடிசன் ஒன்னு இருக்கு. அதாவது ஒருத்தருடைய ஜெனடிக் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸா கொடுக்கறாங்க. இது ஒரு சைட் பார்க்க மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ச்சி நினைச்சாலும் அதே சைட் நிறைய சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது ஹேக்கர்ஸ் நம்மளோட ஜெனடிக் டேட்டாவை ஆக்சஸ் பண்றது அண்ட் உயிரை காப்பாத்துற ஆபரேஷன்ஸ் ஆபத்தா மாத்துறது அண்ட் டயக்னோசிஸா மாடிஃபை பண்றது. இப்படி எல்லாம் நடந்தா இது ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் வார்ஃபேர்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பும். எப்படின்னா, நம்மளோட ஜெனடிக் டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்றா, நம்ம எப்படி நம்மளோட பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது, அண்ட் முக்கியமா இந்த ஹியூமன் ஜீனோமை டார்கெட் பண்ற புதிய சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை நம்ம டிஃபெண்ட் பண்ண தயாரா இருக்குமா, அண்ட் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சைபர் செக்யூரிட்டியோட ஃபியூச்சர் வெறும் டிஜிட்டல் மட்டும் இல்ல, அதுல மெடிக்கலும் சேர்ந்திருக்கு. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.